குண்டலினி என்றால் என்ன? குண்டலினி பற்றி தெரிந்து கொள்ளலாமா? அது என்ன குண்டலினி? யோக மார்க்கத்தில் இருக்கும் ஒருவர் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை உபயோகிக்காமல் இருக்க முடியாது. அடிப்படையான உயிராற்றல் அல்லது உயிர் சக்தியை குண்டலினி என்பார்கள். யோகா மற்றும் தியானங்களில் திளைத்தவர்கள் அதன் சக்தியையும் மேன்மையையும் அறிவார்கள். பாம்பு பெரும்பான்மையான இடங்களில் வணங்கப்படுகிறது. கடவுளர்களும் பாம்புடன் இருப்பதை பல இடங்களில் சிலைப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையில் பாம்பு குண்டலினி சக்தியை குறிக்கவே பயன்படுத்தப்படுகிறது. ஏன் பாம்பு என்ற கேள்வி எழலாம். ஒரு பாம்பு அசையாமல் இருக்கும்போது அது இருப்பதே தெரியாது. ஆனால் அது சரசரவென்று ஓடும்போதுதான் அது இருப்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். குண்டலினியும் இந்த பாம்பு போன்றதுதான். மனிதனின் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் அமைதியாய் இருக்கும். அது அமைதியாய் இருக்கும் வரையில் நமக்கு சக்தி இருப்பதே தெரியாது. யோகம் மற்றும் தியானம் மூலம் அதை எழுப்பும் போதுதான் அதன் அளவிட முடியாத போற்றலும் மகத்துவம் நமக்கு புரியும். குண்டலினியை எழுப்பினால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வதற்கு முன் மனித உடலில் உள்ள ஆற்றல் மையங்களை பற்றி சொல்வது அவசியமாகிறது. சாதாரணமாக மனிதன் உட்கொள்ளும் உணவு செரிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அது என்ன உணவாக இருந்தாலும் அதில் உள்ள புரதம், கொழுப்பு எதுவாயினும் இறுதியில் பிராணசக்தியாக மாற்றப்படுகிறது. இந்த பிராணசக்தியே வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது. இந்த பிராணசக்தி மனித உடலில் உள்ள சுமார் 72,000 நாடிகள் வழியாக பாய்கிறது. இந்த 72,000 நாடிகளும் 7 முக்கிய மைய நாடிகளில் இணைகிறது. இவற்றையே மனித உடலில் 7 சக்கரங்களாக சொல்லப்படுகிறது. இவையே ஆற்றல் மையங்கள். ஆற்றல் மையம் என்றாலும் சக்கரம் என்றாலும் ஒன்றே. இந்த 7 சக்கரங்கள் தான் ஒவ்வொரு மனிதனின் செயல்கள், சாதனைகள், சாதகங்கள் ஆகிய அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றன. மனித உடலில் உள்ள இந்த 7 சக்கரங்களையும் ஒவ்வொன்றாக கீழிருந்து மேல் நோக்கி காண்போம். முதலில் மூலாதாரம். இது பிறப்புறுப்புக்கும் ஆசன வாயுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் முக்கிய செயல்பாடு அனுபவம் மற்றும் தகவல் சேகரிப்பு ஆகும். இந்த சக்கரம் நன்கு தூண்டப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மனிதன் உணவு, உறக்கத்தில் அதிக விருப்பம் கொண்டவனாக இருப்பான். இந்த மூலாதார சக்கரம்தான் மனிதனின் வளர்ச்சிக்கு அடிப்படையான முக்கிய தூண்டு சக்தியாகும். இந்த சக்கரம் பஞ்சபூதங்களில் நிலத்துக்கும் நிகராக சொல்லப்படுகிறது. இரண்டாவது சுவாதிஷ்டானம். இது பிறப்புறுப்புக்கு சற்று மேலே அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் முக்கிய செயல்பாடு இன்பமாகும். இந்த சக்கரம் நன்கு தூண்டப்பட்டுள்ள மனிதன் உலக வாழ்க்கையில் இன்பங்களை அனுபவிக்க நாட்டம் கொள்வான். இந்த சக்கரம் நீர் தத்துவத்துக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. மூன்றாவது மணிப்பூரகம். இது தொப்புளுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் முக்கிய செயல்பாடு முயற்சி மற்றும் உழைப்பாகும். மணிப்பூரகம் நன்கு தூண்டப்பட்ட மனிதன் கடும் உழைப்பாளியாக வாழ்வில் சிறந்து விளங்குவான். இந்த சக்கரம் நெருப்பு தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. நான்காவது அநாதகம். இது நெஞ்சு பகுதியில் அல்லது இருதயத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் முக்கிய குணங்கள் அன்பு மற்றும் படைப்பாற்றல் ஆகும். இது காற்று தத்துவத்தை குறிக்கிறது. அன்பு என்றால் எல்லோரும் ஏன் நெஞ்சை தொடுகிறார்கள்? காதலை குறிக்க இதயம் ஏன் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது? ஐந்தாவது விசுத்தி. இது தொண்டை குழியில் அமைந்துள்ளது. ஆகாய தத்துவத்தை குறிக்கும் இந்த சக்கரத்தின் முக்கிய ஆற்றல் தீமைகளை தடுத்து நிறுத்துவதாகும். ஆழகால விஷம் அருந்திய சிவன் தொண்டையில் விஷம் தடுத்து நிறுத்தப்பட்டது விசுத்தி உச்ச நிலையில் தூண்டப்பட்டிருப்பதை குறிக்கவே. ஆறாவது ஆக்கினை. இது மனிதனின் புருவ மத்தியில் அமைந்துள்ளது. ஞானம், பேரறிவு ஆகியவற்றை வெளிப்பட காரணமாக அமைவது இந்த சக்கரம்தான். இறுதியாக சரஸ்ட்ரஹாரம் அல்லது துரியம். இது உச்சந்தலையில் அமைந்துள்ளது. தன்னிலை கடந்து ஆன்ம விடுதலை கொடுத்து பேரானந்தத்தை அள்ளித் தருவது இந்த சக்கரம்தான். இந்த சக்கரம் தூண்டப்படுவது 1000 தாமரை ஒன்றாக மலர்வதைப் போல் சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் தலையில் பாம்பு இருப்பது தலையில் உள்ள சகஸ்ரஹாரம் தூண்டப்பட்ட நிலையை குறிக்கவே. சாதாரண மனிதருக்கு இந்த 7 சக்கரங்களும் முழுமையாக தூண்டப்படுவதில்லை. பெரும்பாலான மனிதர்கள் முதல் 3 சக்கரங்கள் அரைகுறையாய் தூண்டப்பட்டிருப்பதிலேயே வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். வெகு சிலர் தான் 4 வரை வருகிறார்கள். 7 சக்கரங்களும் தூண்டப்பட்ட குருவின் துணையும் அருளும் முக்கியம். இந்த குண்டலினியின் முக்கிய செயல்பாடே இந்த சக்கரங்களை முழு அளவில் எழுச்சியூட்டுவதுதான். அணையில் தேக்கி வைத்திருக்கும் நீர் மதகுகளை திறந்தவுடன் முழு வீச்சில் பாய்ந்தோடுவதைப் போல குண்டலினியை எழுப்பி சக்கரங்களை தூண்டும் போது மனிதனின் அளப்பரிய ஆற்றல் வெளிப்படுகிறது. குண்டலினி சக்தியை எழுப்புவது எப்படி? அதை எழுப்ப மனிதனுக்கு கிடைத்த அற்புதமான கருவிகள்தான் யோகாவும் தியானமும். பொதுவாகவே எல்லா யோகா மற்றும் தியான பயிற்சிகளும் கட்டுப்பாடற்ற 5 புலன்கள், மனம் மற்றும் உணர்ச்சிகளை ஒரு நிலைக்கு கொண்டு வர
வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு கொண்டு வரும்போது புலன்களை தாண்டிய ஒரு அனுபவத்தை உணர வாய்ப்பாக அது அமைகிறது. இந்த ஒரு அனுபவத்தை அடைவதே மனித வாழ்வின் லட்சியம் என்று விவேகானந்தர் பல இடங்களில் குறிப்பிட்டதுண்டு. நம் வாழ்வில் எதை அடைவதாயினும் நம்மிடம் இருக்கும் ஏதோ ஒன்றை வைத்துதான் அடைய முடியும். இல்லாத ஒன்றை வைத்து எதையும் அடைய முடியாது. நம்மிடம் என்ன உள்ளது? உடல் உள்ளது, மனம் உள்ளது, உணர்ச்சி உள்ளது, எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர் சக்தி உள்ளது. இந்த நான்கில் ஏதாவது ஒன்றின் மூலமாகத்தான் நாம் எந்த ஒரு செயலும் செய்ய முடியும். உடலை பயன்படுத்தி செயல் செய்து யோக நிலை அடைவது கர்மயோகம். மனதை பயன்படுத்தி அல்லது புத்தியை பயன்படுத்தி யோக நிலை அடைவது ஞான யோகம். உணர்ச்சியை பயன்படுத்தி யோக நிலையை அடைவது பக்தி யோகம். உயிர் சக்தியை பயன்படுத்தி யோக நிலையை அடைவது கிரியா யோகம். இந்த 4 யோக முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் யோக நிலை அடைவோர் சமூகத்தோடு இணைந்து இருப்பதை விரும்புவதில்லை. ஆனால் இவை 4ஐயும் சரியான அளவில் கலந்து பயிற்சி பெறுபவர் சமூகத்தில் இருந்தே யோக நிலையை அடையலாம். இந்த 4ஐயும் கலந்து கொடுப்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசப்படும். அதற்குத்தான் குரு என்பவர் தேவை. ஆக யோக நிலை என்பது சமூக வாழ்வை துறந்தால்தான் அடைய முடியும் என்ற எண்ணம் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஓம் சிவாய நம. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.